Hello dear viewer, 98% of those who watch the news on our channel are not subscribed. We request you to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner. நீரிழிவு நோய் கண்டறியப்பட்டால் உடனடியாக கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவர் தென்னரசன் தெரிவிப்பு. உலக நீரிழிவு நோய் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் இயங்கி வரும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாநகர காவல் துணை ஆணையர் அசோக் குமார் மற்றும் மருத்துவமனை மருத்துவர் தென்னரசன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மருத்துவமனை முன்பு துவங்கிய இந்த பேரணியானது ஆர்எஸ் புரத்தை சுற்றி மீண்டும் மருத்துவமனையை வந்தடைந்தது. இந்த பேரணியில் மருத்துவமனை மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பேரணி மேற்கொண்டனர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபவுண்டேஷன் சார்பாக நாங்கள் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு டயபெட்டிக் ரெட்டினோபதிக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக ரேலி நடத்திட்டு இருக்கோம். இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டயபெட்டிஸ் ஒன்ஸ் டயக்னோஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க எல்லாரும் ஐ செக்அப் பண்ணணுங்கிற அவேர்னஸ்க்காக தான். ஸோ இனிஷியலி உங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது கண்ணில். ஸோ அதுதான் டயபெட்டிஸ் மெலிட்டஸோட உங்களுக்கு ப்ராப்ளமே. சைலண்ட்டாக உங்களுக்கு வந்து கண் பார்வை எஃபெக்ட் ஆகும். ஸோ அது நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும், முன்னாடியே கண்டுபிடிச்சி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அதனால் முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த அவேர்னஸ் கொடுக்குறோம். டயபெட்டிஸ்னால உங்களுக்கு 2-3 வகையாக பார்வை அஃபெக்ட் ஆகலாம். ஒன்று வந்து கண்ணு நரம்பில் ரத்த குழாய் வளர்ச்சி வந்து ப்ளீடிங், ரத்த கசிவு வர வாய்ப்பு இருக்குது. அது